Hello viewers, this is me Praveena, makeup artist. நம்ம சலூன் வந்துட்டு ஷெனாய் நகரில் இருக்குது, பியூட்டி வீல் சலூன். இன்றைக்கி நம்ம ரொம்ப எலிகண்ட்டாக, ரொம்ப சூப்பராக, சிம்பிளாக நம்ம வீட்லேயே எப்படி ஒரு பார்ட்டி ஹேர் ஸ்டைல் நம்ம பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு டீடாங்கிள் பண்ண வச்சிட்டோம். எல்லா ஹேரும் வந்து சிக் எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி டெயில் கோம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் வந்துட்டு லைட் பஃப் மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ ஹேர் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக நம்ம எடுத்தாலே போதும், இல்லைனா ரொம்ப பஃபினஸாக தெரியும். அண்ட் இதை வந்துட்டு நம்ம பேக்கும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லேயர்ஸாக எடுத்து நம்ம பேக்கும் பண்ணும்போது நம்மளுக்கு வால்யூம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் லேயர்ஸாக நம்ம பேக்கும் பண்ணும்போது நல்லா அழகாக ஸ்டிஃபாக இருக்கும். லைட் க்ரிம் பண்ணியிருக்கேன். இவங்க ஹேர் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால லைட் க்ரிம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் லேயர் நான் இப்போ எடுக்கிறேன். ஓகே, பேக்கும் பண்ணியாச்சு. லைட் ஸ்ப்ரே, தெரியுதுங்களா? பஃபினஸ் எவ்வளோ வேணால் நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி தேர்ட் பார்ட்டிஷன் எடுக்கிறேன். சேம் பேக்கும். லைட் ஸ்ப்ரே. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு நேச்சுரல் ஹேர்லேயே வந்துட்டு நம்மளுக்கு பஃப் கிடைக்கும். இப்போ சப்போஸ் நிறைய ஸ்டஃப் மாதிரி வச்சு இங்கே வந்துட்டு நம்ம ஸ்டஃப் மாதிரி வச்சு கூட பண்ணலாம். இது வந்துட்டு அவ்வளோ நேச்சுரலாக இருக்காது. ஸோ ரொம்ப வால்யூம் வந்து கம்மியாக இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி பேக்கும் பண்ணும்போது நல்ல டீசெண்டான வால்யூம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்ப்ரே எதுக்கு நம்ம அடிக்கிறதுனா ஹேர் வந்து ஹோல்ட் பண்ணும். அண்ட் ரொம்ப பேபி ஹேர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேபி ஹேர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்ப்ரே அடித்ததுனால ஈஸியாக இருக்குது. எவ்வளோ வால்யூம் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வால்யூம் வச்சுக்கணும். இப்போ பஃப் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ கீழே இருக்க ஹேர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு போனி டெயில் மாதிரி நம்ம போட்டு போகிறோம். ஸோ இந்த சைடில் எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டில் போனி டெயில் மாதிரி போடுறேன். ஓகே, இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டிஷனாக எடுத்துக்கோங்க.
நம்ம நார்மலாக பின்னல் போடுவோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் லேயர்ஸாக எடுத்து நம்ம இப்படி பின் பண்ணும்போது அழகாக இருக்கும். இவங்களோட ஹேர் வந்துட்டு நார்மலாகவே டென்சிட்டியாக இருக்கிறதுனால ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப வால்யூம் இல்லாதவங்க ஹேரு கூட இது நல்ல வால்யூமான ஹேர் மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி நம்ம அந்த சைடும் நம்ம பண்ணிட்டு பார்க்கலாம். அந்த சைடு எவ்வளோ வால்யூம் ஹேர் எடுத்தோமோ அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதிகமாக எடுத்திங்கன்னா அந்த சைடு பெருசாகவும் இந்த சைடு சின்னதாகவும் தெரியும். இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு கர்லி ஹேருக்கு சூட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். வேவியாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக கீழே ரப்பர் பேண்ட் போட்டுட்டு லாக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பேஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து நம்ம எப்படி வீட்லேயே வந்துட்டு ஒரு சிம்பிளான பார்ட்டி லுக் எப்படி பண்ணலான்றது ஃபினிஷிங் டச் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்ப்ரே அடித்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோங்க. இதை வந்து அப்படியே பெண்ட் பண்ணி உள்ளே லாக் பண்ணிடலாம். ஸோ அடியில் வந்துட்டு நம்ம இந்த கீழே வந்துட்டு லாக் பண்ண போகிறோம். இங்கே மிடில் இருந்து இந்த லேயர்ஸை இப்படி எடுத்து நம்ம பின் பண்ணிக்கலாம். டெக்கரேஷனுக்காக சின்ன பீட்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் நம்ம போடும்போது ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சின்ன பீட்ஸ் வச்சு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இது அதை விட கொஞ்சம் பெரிய பீடு. ஸோ இதை வச்சு கூட நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல சூப்பரான வியூவாக இருக்கும். அதுவும் பார்க்கலாம்.
மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம இப்படி வைக்கும் போது ஒரு ரிசப்ஷன் லுக் கிடைக்கும். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இது மெயினாக வைக்கிறது, இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மெஸியாக இருக்கு இல்லையா, இதையும் கவர் பண்ணிடும். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி யூ-பின் எடுத்துகிட்டு ஃபைனலாக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ பாகுபலி மாடல் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன் கூட நம்ம வச்சு பார்க்கும்போது ரிசப்ஷன் லுக் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். எப்படி வைக்கிறதுன்னு நான் வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக வீட்டிலே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.